தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் GS ஸ்ரீனிவாசன் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். மாடர்னைசேஷன் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் இருக்கக்கூடிய பாடங்களை ஏற்கனவே நாம் தந்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் சரியான முயற்சியிலே பயிற்சி செய்தால் நிச்சயமாக தேர்விலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். ஆகவே நேரத்தை வீணாக்காமல் பாடங்களை உன்னிப்பாக கவனித்து பழைய பாடங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து அதே போன்று ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை வலைதளத்திலே அனைத்தையும் சரியாக நோக்கி நீங்கள் படித்து இந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சீனு, நீங்க கிளாஸ் நடத்துங்க சீனு. ஓகேங்க. நமக்கு லாஸ்டா நம்ம பார்த்தது வந்து ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ல வந்து 2022ல என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டர்ஸ் பார்த்துருந்தோம். 2022ல என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்றதை நம்ம கடைசியா பார்த்தோம். அதுதான் இப்போதைக்கு ரீசெண்டா இப்போ நம்ம டிபார்ட்மெண்டோட மாடர்னைசேஷனுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் அதுல இருந்து தான் வரப்போகுது. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி இருந்த இதை வச்சுதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் இருக்க எக்ஸ்பான்ஷன்ஸ், அப்புறம் இந்த ஐடி சம்பந்தப்பட்ட பேசிக் டேர்ம்ஸ், அதுல இருக்கிற டெர்மினாலஜிஸ், ஈவன் ஒவ்வொரு பெரிஃபரல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றோம் எல்லாத்தையும் பத்தியும் தான் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அட்டென்ட் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இந்த டெர்மினாலஜிஸும் வந்து ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் நம்ம கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. முக்கியமா எக்ஸ்பான்ஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2024 ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை வேணா நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ்ல நம்ம வந்து FSIல 2 பார்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம நோட் பண்ணியிருப்போம். FSIல இப்போ 2 பார்ட் இருக்கு அப்படின்னா கோர் பேங்கிங் சொல்யூஷனும் கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் CIS. அந்த 2 பார்ட் தான் மேஜர். ஒன்று வந்து சேவிங்ஸுக்கு, இன்னொன்று வந்து இன்சூரன்ஸுக்கு. இது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். இப்போ இந்த FSIல வந்து பார்த்தீங்கன்னா CBSல வர சில டேர்ம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன இது செக் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம். அதில் ஏடிஎம்ஸ் பற்றி நம்ம அன்னைக்கு மேக்ஸிமம் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஒரு வாட்டி செக் இதையும் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏடிஎம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து எப்போ இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் டிவிஷன், சென்னை சிட்டி சென்ட்ரல் டிவிஷன்ல சென்னையில் ஆன் 2025 to 2014 இதான் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கிரியேட் ஆன டேட். அதே மாதிரி இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி CBS அண்ட் CSI, இப்போ வந்து FSIல CBS வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன், இது ஃபினாக்கிள்ல யூஸ் பண்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது எல்லாமே லோக்கல் நெட்வொர்க்ல பண்ற மாதிரி அந்தந்த கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னும் போது இப்போ இந்த CBS எப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 2012 கிரியேட் பண்ணாங்க. 28/9/2012 இதுதான் ஃபர்ஸ்ட் CBS கிரியேட் பண்ணது. பினாக்கிள் சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட். அப்போ FSIல பினாக்கிள் வந்து 2012 வந்துச்சு. அதுக்கு அடுத்து ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்டா கிட்டத்தட்ட 1000 ATMs வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்கு. அந்த ஏடிஎம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலான டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸஸ்ல HOSல நீங்க ஏடிஎம்மோட சென்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்ப நம்ம கிட்ட என்ன இஷ்யூ பண்ணாங்களோ கார்டு, அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த ஏடிஎம்ல இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ண கோர் பேங்கிங் சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட் வந்து 2012, 28/9/2012. வேற வந்து ஏடிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட்டு 25
to 2014. இப்போ நம்மளோட அக்கௌண்ட்ல தான் எடுக்க முடிஞ்சது. அதை எப்போ இன்டர் ஆப்பரபிளா பண்ணாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஏடிஎம்ல வந்து அடுத்த பேங்கோட ஏடிஎம் கார்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தது எப்பன்னா 31/12/2016. அதுக்கப்புறம் தான் இப்போ வரைக்கும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப இப்போ வந்து இன்ஸ்டா கார்டு அண்டு பர்சனலைஸ்டு கார்டு அப்படின்னு 2 டைப் ஆஃப் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டா கார்டு அப்படின்னா அப்படியே அந்த இதுல இருந்து அப்படியே கொடுக்கறது, பேர் எதுவுமே இருக்காது. ஏடிஎம் கார்டு நம்பர் இது மட்டும்தான் இருக்கும். வேறஸ் இது பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு கார்டுனா உங்களுடைய பேரு, அதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பேர் நம்ம மற்ற பேங்க்ல எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பேர் அதில் டைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்டு. இப்போ இதுலயே இப்போ டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இஎம்வி சிப் அதுல வந்து வச்சு வர்றதா ரீசன்ட் இது. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ்டு உங்களோட டேட்டா எல்லாமே அதுல இருக்கும். இஎம்வி சிப்ல தான் உங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுடைய டேட்டாஸ்லாம் வந்து அதுல இருக்கிறது வந்து ஒரு ஒரு மேக்னெட் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அதான் இஎம்பி. இது வந்து சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்கிம்மிங் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸ்கிம்மிங் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் திருடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக லேட்டஸ்ட் ஒரு சிப் டெக்னாலஜி தான் இந்த இஎம்பி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எம்பெடட் மைக்ரோ ப்ராசஸர் சிப். அது வந்து கார்டு ஹோல்டரோட டேட்டாஸை வந்து சேஃப்டி பண்ணி வைக்கும். இது இப்போ நம்ம யூஸ் பண்றது இஎம்இ சிப் தான். அப்புறம் ஏடிஎம்ல இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்டர் ஆப்பரபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஈரோப்பே அந்த மாதிரி மாஸ்டர் கார்டு, அந்த விசா கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஏடிஎம் அப்படின்றது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். எங்க வேணாலும் நீங்க எந்த இதுல இருந்து வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அதுக்கு இந்த பேங்க்ல இருந்து ஒரு வெளியில இருக்க பேங்க்ல இருந்து நம்ம கிட்ட எடுத்தாலும், நம்ம கிட்ட இருந்து வெளியில பேங்க்ல எடுத்தாலும் அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதை மேனேஜ் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா என்பிசிஐன்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட். அதுதான் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கான ஒரு கமிஷனை அவங்களுக்கும் அப்படி அதுக்கான சார்ஜஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கா. அப்புறம் இ பேங்கிங் எந்த டைம்ல கொடுத்தாங்க அப்படின்னா, இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி வந்து 14/12/2018 இருந்து கொடுத்தாங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கும் எப்பல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா 1/8/2021 இருந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் எஸ்ஓஸ் அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆர்ஐசிடி யூஸ் பண்ற டிவைஸ் யூஸ் பண்றவங்களுக்கு அது கிடைக்காது. அப்புறம் மொபைல் பேங்கிங். இப்போ நம்ம வேணும்னா இந்த ஃபார்ம்ஸ் தனியாக நம்ம எழுதி கொடுப்போம். அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் தரமோ அதே மாதிரி அடிஷ்னலாக இந்த மாதிரி ஏடிஎம் ரெக்வஸ்ட், இந்த மாதிரி இ பேங்கிங், மொபைல் பேங்கிங்கு இதெல்லாம் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் அதாவது இன்டர்நெட் பேங்கிங் வேணும் அப்படின்னா அதை டிக் பண்ணி தனியாக ஃபார்ம் கொடுப்போம். அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை ஃபில் பண்ணி கொடுத்தாதான் அவங்க கேட்டுட்டு அதை எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸர் ரெஜிஸ்டர் பண்ணால் 24 hours கழிச்சு அது ஆக்டிவேட் ஆகும். இது வந்து இன்டர்நெட் பேங்கிங்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் க்ளோஷரும் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2018 வந்த போது அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து பாஸ்புக் வேணும்னாலும் போட்டுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது தவிர நமக்கு வந்து இ பாஸ்புக் ஃபெசிலிட்டியும் கொடுத்தாங்க. அதாவது ஒரு யூஆர்எல் மாதிரி இருக்கும். அவங்க அங்கிருந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம், என்ன பேலன்ஸ் இருக்குன்றது பார்க்கறதுக்கு இ பாஸ்புக் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐவிஆர் ஃபெசிலிட்டி. ஐவிஆர்ன்றது இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்க இந்த நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க 180026
2666868. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இந்த கஸ்டமர் கேர் மாதிரி உங்களோட பேலன்ஸு, ஏடிஎம் கார்டை பிளாக் பண்றது, டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் என்கொயரி, என்னென்ன ஸ்கீம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலோ எல்லாமே வந்து கேட்கறதுக்கு அந்த அந்த 1 எழுத்தவும் 2 எழுத்தவும் அந்த மாதிரி ஒன்றா சொல்லிட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம கேட்டுக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ல இதுவும் உள்ளடக்கி இருக்கு. இது தவிர பாத்தீங்க அப்படின்னா இதோட நெஃப்ட் ஃபெசிலிட்டி, ஆர்டிஜிஎஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொண்டு வந்து அதோட எக்ஸ்பான்ஷன். அப்புறம் இப்போ ஐஎஃப்எஸ்சி கோடு என்னது அப்படின்னா IPOS 40 DOP. சீனோ ரொம்ப ஸ்மாலா இருக்கு சீனோ. சரிங்க சார், சரிங்க சார். போல்ட் பண்ணீங்க. சாரி சீனோ, சாரி சார் நான் ஒண்ணு IPOS 40 DOP இதுதான் இதோட ஐஎஃப்எஸ்சி கோடு. இது மூலமா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நெஃப்டும் ஆர்டிஜிஎஸ் இது 2 நமக்கு வந்து பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இதில் கேட்குறாங்க. அதுக்கான டேட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப சொல்றேன். இப்போ ஒரு செட்டு கொஸ்டின்ஸ் வேணா நம்ம அந்த இதுல இருந்து பார்க்கலாம். இப்போ 2024 கேட்ட தமிழ்நாடுல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, த்ரூ CSI DOP has digitalized mails and counter operations, finance and accounts, human resource management functions, all the above. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா CSI அப்படின்னா கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர். அதுல என்னென்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இதை பத்தி. இதுல மெயில்ஸ் அண்ட் கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ் அதுல நம்ம SAP வச்சு பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரி வந்து SAP யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். POS பேக் ஆஃபீஸ் வந்து கவுண்டருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து SAPல தான் பண்றோம். அதுவும் CSIயோட ஒரு பார்ட் தான். கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் தான் ஹார்ட் ஆஃப் த அந்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹார்ட் ஆஃப் த இதுன்னு சொல்லுவாங்க. மேஜரான ஒரு மைக்ரேஷன் இது. அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ HRMS எல்லாமே வந்து அதில் தான் பார்க்குறோம். அப்படி பார்த்தா இதோட ஆன்சர் என்னது? ஆல் தி அபோவ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்னென்ன இதில் வந்து மைக்ரேஷன் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து எதை வச்சு இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லா அதில் வந்து நீங்கள் வேற ஆப்ஷன் சூஸ் பண்ண வேண்டியது. அப்புறம் the counter user at the post office cannot log in into multiple systems at the same time as the systems are bounded with. இதுவும் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், அதாவது மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக் அப்படின்றது அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். அது வந்து மேப்டு. இப்போ நமக்கு வந்து ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, CSIல பொறுத்த வரைக்கும் POS பேக் ஆஃபீஸில் இந்த மாதிரி மேக் ஐடின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் கவுண்டர் அலாகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த மேக் ஐடின்னு சொல்லி அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த கவுண்டர் நம்பர் இது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ APT இப்போ ரீசெண்டாக வரப்போற IT 2.0ல
எல்லாமே வந்து இந்த மாதிரி இல்லாம ஒரு கவுண்டர்ல என்ன ஒர்க் பண்ணுவாரோ அவருடைய எம்டிடபிள்யூ பேஸ் பண்ணி இனிமேல் லாகின் வரப்போகுது. இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி இல்லாம, அதாவது ஒரு சிஸ்டமோட மேஜர் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஹாரோஸ்கோப் மாதிரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அந்த மேக் ஐடியும் அண்ட் ஐபி அட்ரஸ் தான். அதை ரெண்டை வச்சுதான் இது பண்ணுவாங்க. இந்த மேக் ஐடி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற மேக் ஐடி இன்னொரு சிஸ்டம்ல இருக்க முடியாது. அது இப்படி இருந்தால் கான்ஃபிளிக்ட் ஆகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு யூசர் வந்து அந்த மேக் ஐடி உள்ள ஒரு லாகின்ல தான் பண்ணணும். ஸோ அதுக்கான எம்ஏசி என்னதுன்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் நம்ம தனியாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் HDMS இன் CSA ரெஃபர்ஸ் டு, இது நம்ம பார்த்தோன்னே தெரியும். ஹார்ட் டிஸ்க் இதில் வந்து மீடியான்றது ஆக்சஸ் கண்ட்ரோல், மேப்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் கிடையாது, மேப்டு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் கிடையாது. இந்த மேக்கை மேப் பண்ணியிருப்பாங்களே தவிர அது மேப்டு கிடையாது. ஒரு சிஸ்டம்க்கு அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கு அந்த ஐபிக்கு மேப் பண்ணியிருப்பாங்க அந்த போர்ட்டுக்கு. பட் வந்து நம்ம மேப்டுன்னு வராது. அது குழப்பறதுக்காக இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் தி அபவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDMS இன் CSA ரெஃபர்ஸ் டு கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர். அதில் HDMS அப்படின்னா என்னது? ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் ஆன்சரு. நம்ம ஏற்கனவே இதையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பேசணும் EMV சிப் இஸ் யூஸ்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஐட்டம்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா BI டூல்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா மெயில்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது, மெயில்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு URL, அதை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி சொல்லலாம். RICT டிவைஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், விவோவில் யூஸ் பண்ணுற டிவைஸ், விவோவில் யூஸ் பண்ண அந்த பழைய டிவைஸ் விவோ டிவைஸ். QR கார்டுன்றது IPPBயில் இஷ்யூ பண்ணுற அந்த கார்டு, அந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம இதில் சொன்ன மாதிரி ஏடிஎம் கார்டுல தான் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், இதில் அந்த கார்டுல தான் இந்த EMV சிப் யூஸ் ஆகும். அப்போ இதுதான் ஆன்சர். அதுக்குள்ளதான் அந்த EMV சிப் இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு வாட்டி வேணா இந்த கூட பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுதான் EMV சிப் பண்றாங்க. அதோட எக்ஸ்பென்ஷன் யூரோபே, மாஸ்டர் கார்டு அண்ட் விசா. இந்த 3 தான் அவங்களோட மேஜர் அந்த இதை மேனேஜ் பண்றவங்க. அப்புறம் with reference to RICT, which of the following cannot be considered a peripheral of the main computing device? அது MCD டிவைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுல இருந்து இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இதுல இருந்து தான் கேட்குறாங்க. இது இதை பார்த்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருந்தீங்க, இப்போ இது கிடையாது. இதுல ஆண்டனா, தெர்மல் பிரிண்டர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், மல்டி கலர் டச் ஸ்கிரீன், QWERTY கீபோர்டு, கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு ரீடர், இன்பில்ட் GPS, மேக்னெட்டிக் ஸ்வைப் கார்டு ரீடர், ஸ்பீக்கர் ஃபார் வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ். இவ்வளோதான் இருக்கு. இப்போ அந்த ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தெர்மல் பிரிண்டர் இருக்கு, 2D ஸ்கேனர் ஆக்சுவலாக தனியாக ஒரு டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. இது கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இது கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்கேனர் டிவைஸ் ஒன்று இருக்கும். அது கனெக்ட் பண்ணி சவுண்டு கொடுத்து அது பார்கோட் ஸ்கேனர் பண்ணுறதுக்கு வரும்.
அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் லாகின் பண்ணியிருப்பீங்க. இதுல இல்லாத என்னது லேசர் பிரிண்டர். கம்ப்யூட்டர்ல தான் வந்து நம்ம லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ண முடியும், இதுல வராது. அடுத்தது ஒரு நிமிஷம். இப்போ அந்த அந்த இதுல வந்து இந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இதுல கேட்டிருந்தாங்க. டூ 2023 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டர்பன் அதோட எக்ஸ்பான்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். இதுல எதுன்றது நீங்களே சொல்லுவீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் நியூ இந்தியா, டி தான் ஆன்சர். அதெல்லாம் எக்ஸ்பான்ஷன்ல தான் வரும். அடுத்தது இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 12ல ஒண்ணு இருக்கு. 12ல ஒண்ணு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பான்ஷன் ஒண்ணு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஏபிஐ? வாட் இஸ் ஏபிஐ அப்படின்னா இது எக்ஸ்பான்ஷன் தான். இது வந்து ஒரு 2, அதாவது ஆன்சர் இதுக்கு வந்து பி ஆட்டோம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலா 2 ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு இன்டர்ஃபேஸா இருக்கிறது தான் இதோட மீனிங். ஒரு சில இதுக்கு வந்து இப்போ நம்மளே சொல்லியிருந்தோம், 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னா அது 2ஐயும் இன்டர்ஃபேஸ் பண்ணி சில இது எடுத்துட்டு வருவாங்க, சில ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர் தான் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். அடுத்தது 13, as per the network integration under IT modernization project of India Post, measurement of the amount of data that can be transmitted over a network is called. அதாவது என்ன சொல்ல வராங்க, நெட்வொர்க் இன்டெகிரேஷன் படி டேட்டா வந்து எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத எப்படி இந்த டேர்ம்ஸ்ல எது சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் படிப்போம், நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா என்னது. நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், NSP 1 NSP 2ன்னு பேசியிருக்கோம். NSP 1ன்றது மேஜரானது, ஃபர்ஸ்ட் பிரைமரி நெட்வொர்க்கு. NSP 2ன்றது செகண்டரி நெட்வொர்க். அப்போ அதெல்லாம் கொடுக்குறவங்க தான் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுல அவங்க சொல்றது என்னது, அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஓவர் நெட்வொர்க். அதாவது எவ்வளவு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாங்க, அது கிடையாது. அடுத்தது ரவுட்டர். நம்ம அந்த ஒரு செட் ஆஃப் அந்த இதுல வந்து அந்த பாக்ஸ் சிஃபி பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதுல ஒரு பார்ட்டு தான் ரவுட்டர். இப்போ அதுவும் கிடையாது, மெஷர்மெண்ட்டுக்குன்றதுக்கும் அந்த டிவைஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. 3வது பேண்ட்வித். பேண்ட்வித் இதுதான் அந்த மெஷர் பண்றதுக்கான அளவு. ஸோ எவ்வளோ அளவு அது இது பண்ணாங்க அப்படின்றதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து பேண்ட்வித். நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன்ன்றது அந்த நெட்வொர்க் ஆப்டிமைஸ் பண்றது. ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்னு பார்த்தா அது பேண்ட்வித் தான். ஸோ இதுல ஆன்சர் வந்து சி. இது 2023 ஐடி மாடர்னைசேஷன்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி மீதி இருக்கிறத எலிவேட் பண்ணிட்டு கூட நீங்க இது இப்படி எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில நேரங்களில் அது ஒரு ஐடியா வரல அப்படின்ற போது. அப்புறம் இதுல 14th கொஸ்டின் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோர் பேங்கிங் சொல்யூஷன் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இஸ் அண்டர்டேக்கன் அண்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், அதே தான் இதுக்கு ஆன்சர். இதுல மற்றதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா ரூரல் ஹார்ட்வேர், அதாவது ஹார்ட்வேர்ன்றது ரூரல் ஹார்ட்வேர் வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்து எதுக்கு கீழே வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எஃப்எஸ்ஐ கீழே தான் வருதுன்றது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா சிஎஸ்ஐன்றது ஒரு தனி ஒரு இம்ப்ளிமெண்டேஷனு, நெட்வொர்க் இன்டெகிரேட்டர் தனி இம்ப்ளிமெண்டேஷனு, ரூரல் ஹார்ட்வேர்ன்றது தனி இம்ப்ளிமெண்டேஷன். கோர் பேங்கிங்கும் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷனும் எதுக்கு கீழே வரும், ஃபினான்ஷியல் கீழே தான் வரும். ஏன்னா பொருள் சம்பந்தப்பட்டதான நிதி சம்பந்தப்பட்ட 2 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று சேவிங்ஸ், இன்னொன்று பிஎல்ஐ.
அந்த சேவிங்ஸுக்கு பேரு கோர் பேங்கிங் சொல்யூஷன். இன்னொன்னு கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ன்றது மெக்காமிஷ். இது 2 தான் அந்த எஃப்எஸ்ஐக்கு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அப்புறம் 15 இதுல வந்து சொல்யூஷன்ஸ் ஃபார் மெயில் ஆபரேஷன், ரீட்டைல், லாஜிஸ்டிக், போஸ்ட், philately, financial accounts, human resources, etc. under IT modernization are provided under which of the following? இதுல கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர்ல வந்து மெயில் ஆபரேஷன், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ், இது எல்லாமே philately, லாஜிஸ்டிக், போஸ்ட், ரீட்டைல், இது எல்லாமே வரும். ஸோ சிஎஸ்ஐ தான் இதுக்கு ஆன்சர். இதுல கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எஃப்எஸ்ஐல வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 15க்கு பி. அப்புறம் இன் 24th கொஸ்டின், which of the following has been mandated to, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க யாரோ சவுண்ட். which of the following has been mandated to bring out technology solutions for anywhere anytime banking under IT modernization project 2.0? எனிவேர் எனி டைம் பேங்கிங்கிறது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட தான். ஹலோ, யாரோ மியூட் பண்ணுங்க, யாரோ சவுண்ட் வந்து டைப் பண்ணுங்க. இதுல வந்து ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்பிசிஐன்றது இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த கிளியரிங் சார்ஜஸ்லாம் வரும் 2 இதுக்கும் அந்த ஏடிஎம்ல வர்ற அந்த சார்ஜஸை வந்து மேனேஜ் பண்றவங்க தான் என்பிசிஐன்றவங்க. அதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது யுஐடிஏஐ, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஆதாருக்கு கொடுக்குறவங்க பேர் தான் யுஐடிஏஐ. அதனால அதுவும் கிடையாது. ஸோ இது நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனிவேர் எனி டைம் பேங்கிங்க்கு சம்பந்தப்பட்ட ஒன்று இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அதுதான். ஸோ யுஐடிஏஐ அப்படின்றது யூனிக், அது ஒரு அந்த ஏஜென்சியோட எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுட்டு இருக்குங்க. ஆக்சுவலா அது வந்து இதுக்கு தான் ஆதார் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் தான். பட் வேணும்னா அதுவும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதுல ஆன்சர் வந்து சி, 24க்கு சி. இதுல நம்ம வந்து அன்னைக்கு ஏற்கனவே வந்து ஐபிபிபி பத்தி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ப்ராஜெக்ட்ல அந்த பிஇபியோட ரிலீஸ் வந்து இதுதான். இதுல வந்து ஆஸ் ஆன் 2017 என்னென்ன அந்த ஒவ்வொரு ஃபேஸா இருக்கிறத வந்து அதுல ரிலீஸ் பண்ணதை வச்சு சொல்லியிருந்தாங்க. அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, எஃப்எஸ்ஐ, நெட்வொர்க் இன்டெகிரேட்டர், கோர் சிஸ்டம் இன்டெகிரேட்டர், ரூரல் ஹார்ட்வேர் அண்ட் மெயில் ஆப்ரேஷன். இதுக்கு அடுத்து இதுலயே சொல்லியிருப்பாங்க கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் வந்து 2014 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. வேற கோர் பேங்கிங் சொல்யூஷன் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டேட் இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும்ல, 28/9/2012. அப்படி பார்க்கும்போது எஃப்எஸ்ஐல எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த டேட் ஸ்டார்ட் ஆச்சு எஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 28/9/2012 அந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆன டேட் தான் நம்ம எடுத்துக்கோம். அதுக்கு அடுத்து ஐபிபிபி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2016-17 ஒரு 800 crores இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு என்டிட்டி டிஓபியோட ஒரு அதுக்குள்ள ரிசர்வ் பேங்க்கு கீழே இருக்க ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். அது 2 பிரான்ச்சஸ் இது பண்ணாங்க, ராய்ப்பூர்லயும் ராஞ்சிலையும் 30/1/2017.
யாரால துவக்கப்பட்டது அப்படின்னா, அன்னைக்கு வந்து த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து நரேந்திர மோடி தலைமையில தான், பிரதமர் தலைமையில ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அண்ட் ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஐபிபி எய்ம்ஸ் டு கேட்டலைஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன் இந்தியா. இப்போ இந்த எனிவேர் எனி டைம் பேங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ நினைச்சாலும் எது வேணா பண்றது தான் விஷயம். ஸோ அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன்ல தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன் நம்மளுடைய சிபிஎஸ்லயே எல்லாமே வந்து எனி டைம் பேங்கிங் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்டர்நெட் பேங்கிங் பண்ண முடியும். ஈவன் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து டெபாசிட்ஸ் வந்து நீங்க த்ரூ நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்ஸே கட்டலாம். கவுண்டர்ல நிக்கிறவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க டைரக்டாவே அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க நார்மல் பேங்கிங் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வேணாலும் டைரக்டா டெபாசிட் பண்ணிட்டே போயிடலாம். அவங்க செல்லான் வச்சு கட்டணும் கூட அவசியம் இல்லை. அதனால அவங்க ஆக்சுவலா எந்த டைம்லாம் பண்ணலாம் அப்படின்ற போது நம்மளுடைய இப்போ சிபிஎஸும் கிட்டத்தட்ட அந்த டேர்முக்கு எலிஜிபிளான ஒரு இதுதான். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. மொபைல் பேங்கிங்கும் இருக்கு, இன்டர்நெட் பேங்கிங்கும் இருக்கு, பாஸ்புக் சேவையும் அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நெஃப்ட் பண்ணிக்கலாம், ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்கே வந்து அவங்க வந்து நெஃப்ட் பண்ணிட்டும் இது பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஏன் பாஸ்புக்ல வந்து அவங்க போட்டுட்டு என்ட்ரி போடுங்கன்னும் இப்போ வந்து ரீசெண்டா நிறைய இடத்துல வந்து டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டுட்டு என்ட்ரி போட்டுட்டுலாம் போறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஐபிபிபி தான் நம்பி இருந்தோம் பெரும்பாலான விஷயங்களுக்கு. அந்த சர்வீஸ்ல அங்கே போயிட்டு அதுல இருந்து பணம் ஸ்வீப் இன் ஸ்வீப் அவுட் பண்ணி அதுல இருந்து டெபாசிட் பண்ற மாதிரி ஆன்லைன்ல பே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அது இன்டர்நெட் பேங்கிங்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே இன்னைக்கு இருக்கு. இப்போ அவங்களுடைய மேஜரான இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய வந்து பேசிக் பேங்கிங் டு த அன்பேங்க்டு அண்ட் அண்டர் பேங்க்டு அக்ராஸ் ஆல் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. எங்கெங்க பேங்கிங் இல்லையோ அதெல்லாம் தேடி போகணுன்ற மாதிரி தான் இந்த பேமெண்ட் பேங்க் கிரியேட் பண்ணாரு. பெரும்பாலான அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி பேமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது எம்என்ஆர்இஜி வேஜஸ், பென்ஷன்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இப்போ கூட அந்த முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசவ இருக்கவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் கிரெடிட் பண்ற மாதிரி ஒரு பெனிஃபிட் ஸ்கீம், இதெல்லாம் வந்து அந்த ஐபிபில பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அவங்க வந்து ஆர்பிஐ கீழே இருக்கிறதுனால அவங்க டைரக்டா நிறைய என்ன பேங்க்குக்கான என்ன ஃபெசிலிட்டியோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதுல இருந்துச்சு. ஸோ அந்த டேர்ம் தான் இவங்க வந்து எனி டைம் எனி பேங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் டிஒய்ஓடி அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன், இது வந்து மெயில் சம்மந்தப்பட்டது தான். பட் எக்ஸ்பான்ஷன்ன்றதுனால இதுல தெரிஞ்சுக்கோங்க. இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பிரிங் யுவர் ஓன் டிவைஸ். இந்த மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் வந்து ரெகுலரான புழக்கத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவே நீங்க அடிக்கடி படிச்சிருந்தா கொஞ்சம் அந்த இது வந்து பார்த்தோன்னே டிக் பண்ணிடலாம். அவங்க வந்து வேற பிளாக் யுவர் அப்சல்யூட் டேட்டா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது பிரிங் யுவர் ஓன் டிவைஸ்ன்றது தான் இதோட ஆன்சர். அந்த கொஸ்டின் விடலாம். வாட் இஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்? என்ன சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. அதாவது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா ஒரு ஸ்டாஃபை வந்து ஒரு நியூ டெக்னாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்றது தான், இதுதான் விஷயம். ஆனா இதுல வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் டொமைன் ஆஃப் ஒர்க் டு அனதர், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நியூ ரிசோர்சஸ், நன் ஆஃப் தி அபோவ். பட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நியூ ரிசோர்ஸ்ன்றது அதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னும் போது இதுவும் கிடையாது. ஸோ ப்ரிப்பேரிங் ஸ்டாஃப் டு அடாப்ட் நியூ டெக்னாலஜி த்ரூ ட்ரைனிங், இதுதான் ஆன்சர் அதுக்கானது. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கானது அதான். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்துருக்கோம். அப்புறம் வேற எந்த வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வந்து சில இடத்துல கேட்குறாங்க. பெரும்பாலும் எக்ஸ்பான்ஷன் கேட்டுட்டு
அதை வந்து கிட்டத்தட்ட ஐடி மாடர்னைசேஷனோட அதை லிங்க் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இதுக்கான கொஸ்டின் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. கர்நாடகாவோட கொஸ்டின் வேணா பார்ப்போம். கர்நாடகா 2024 நடந்த கர்நாடகாவோட கொஸ்டின் இது. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, சில இடங்கள்ல வந்து மொத்தமா ஒரு அந்த செட்டு வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரே ஏரியா தொடர்ந்து வர மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 59வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் PFRDA? இது எக்ஸ்பான்ஷன் தான். இது வந்து நீங்களே படிச்சு பாருங்க ஒவ்வொன்னா. பென்ஷன் ஃபண்ட்ஸ் ரெபாசிட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரான் கார்டு அது நமக்கு வருது இல்லை, என்பிஎஸ்க்கான பிரான் கார்டு, அதை நிர்வகிக்கிறவங்க தான் இந்த PFRDA. இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி தான், பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதுதான் அதோட ஆன்சர், பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஆக்சுவலா இதுவும் ஐடிக்கு சம்மந்தப்பட்டது வராது, எக்ஸ்பான்ஷன்றதுனால நான் சொல்றேன். 65ல வந்து MTC, how many digits in MTCN in WMT? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WMT அப்படின்னா இந்த ஃபாரின்ல இருந்து அமௌண்ட் அனுப்புறது எல்லாம் வந்து இங்க எடுத்து கொடுக்கறது தான் WMT. அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அவங்க, அது எத்தனை டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர்ல அந்த MTCN நம்பர் வந்து டிஜிட் எத்தனை இருக்கும்னா 10 டிஜிட் இருக்கும். இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்தது 91. What is UAT in IT? What is UAT? User aggregate testing, user accept testing, user acceptance testing, and unique acceptance testing. UAT அப்படின்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணது ரீசன் வந்து ஒரு ஆர்டர்ஸ் கூட போட்டுப்பாங்க. இந்த மாதிரி UAT சம்மந்தமா ஒரு ஆர்டர்ஸ்ல ஏதோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆன்லைன்ல கொண்டு வர மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் அதை வந்து LDC IP 2025 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்னா ஒரு சாஃப்ட்வேர் அது எப்படி இருக்குன்னு செக் பண்றது தான். அது யூசருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இப்போ யூசர் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, அதான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அவங்க அதுல செக் பண்ணி அது இது பண்றதுக்கு பேர் தான் UAT. ஸோ சி தான் ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த லேட்டஸ்ட் Finacle DOP வெர்ஷன் பீயிங் யூஸ்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ்? ஆக்சுவலி இதோட ஆன்சர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா A வந்து 9, B 10, C 8, அப்புறம் D 7. இதோட ஆன்சர் வந்து வெர்ஷன் வந்து 10. அது லாகின் பண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. ஸோ அது Finacle CBSக்கு வந்து Finacle யூஸ் பண்றோன்றது ஓகே, பட் அதோட வெர்ஷன் என்ன இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் அவங்க கொஸ்டின் தான் கேட்குறாங்க. கரண்டா இருக்கிறது வேணா நான் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல நான் அப்டேட் பண்றேன். இப்போ என்ன இருக்குன்றத வேணா நான் ஒரு வாட்டி செக் பண்றேன். அடுத்து 93, அப்ரிவியேஷன் ஆஃப் LMS இன் IT. LMS அப்படின்றது லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது இதுல வருது அப்படின்னா ஒரு நிமிஷம். த்ரீ
லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்றாங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாவும் வரும். இந்த கொஸ்டின் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, அப்போ அப்ரிவியேஷன் ஆஃப் ஐகாட். அப்ரிவியேஷன் ஆஃப் ஐகாட்ன்றது இப்போ நீங்க ஆப் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இப்போ ட்ரைனிங் வந்து இப்போ WDCல நடத்துறத விட எல்லாமே ஐகாட் போர்ட்டல்லையும் இதுல நமக்கு வெப்சைட்ல டாக் கர்மயோகி அதுலயும் தான் பண்ண சொல்றாங்க. இப்போ ஐகாட்ல பண்றதோட சர்டிபிகேட் தான் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஐகாட்ன்றது ட்ரைனிங் பர்பஸ் தான். ஸோ ட்ரைனிங்கை வந்து இது ஆல் ஓவர் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இது காமனாக மாற்றிட்டாங்க. அந்த ட்ரைனிங் கான்செப்டையே கிட்டத்தட்ட ஆன்லைனாக மாற்றிட்டாங்க. அதையுமே இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தாங்க, அந்த இது பண்ணி சீக்கிரமாக வேகமாக அதை தள்ளிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுல வந்து பர்பஸ் இல்லை, வெயிட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு கூட ஒரு ஆர்டர்ஸ் வந்துடும். ஸோ அதோட இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க. எக்ஸ்பான்ஷன் வந்து 4 இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட்ன்றது ஓகே. அதில் லாஸ்ட் டியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆஃப்லைன் கிடையாது. அப்புறம் இன்டகிரேட்டட் ஓகே, ஜென்ரல்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் ஜின்றது கவர்மெண்ட் தான். ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங், இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். அடுத்தது 95 டிஜிட்டல் அட்ரஸ் இஸ் பேஸ்ட் ஆன். இப்போ நமக்கு டிஜிபின் கூட வரப்போகுது. டிஜிபின் கூட எப்படின்றது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி எல்லாமே லொக்கேஷன் பேஸ்டா வர்றது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நெட்ல கூட ஒரு லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து மேனேஜ் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்குன்னா அதுல போய் ஒரு டாட் வச்சீங்கன்னா, ஒரு மேப்ல டாட் வச்சீங்கன்னா அந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் தான் வரும். அதுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கும். ஸோ டிஜிட்டல் அட்ரஸ் இதுல பேஸ் பண்றது என்னன்னா, நம்ம பின்கோட்ன்றது கிடையாதுன்றது தெரியும், டெலிவரி ஆஃபீஸ்ன்றது கிடையாது, பின் பிளஸும் கிடையாது. ஸோ 3வது ஆப்ஷன் சி தான், லேட் லாங். அடுத்தது இது ரொம்ப எல்லாருக்கும் நம்ம அடிக்கடி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒன்று, URL ஃபார் ESS போர்ட்டல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் URL அப்படின்றது என்ன எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், நம்ம அதில் மேலே HTTPS டைப் பண்ணுவோம்ல, அதுதான் URL. அதில் நம்ம லீவுக்கு எது யூஸ் பண்ணுறோம், இவ்வளோதான் சிம்பிள் இந்த கொஸ்டின். நீங்கள் எல்லாருமே அதை யூஸ் பண்ணாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி ஏர்லியராக மொபைலில் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ரீசெண்டாக ஆஃபீஸோட நெட்ஒர்க்கில் தான் ஒர்க் ஆகுது. அதில் நீங்கள் என்ன URL யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் சில இதில் நம்ம அனுப்பியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த IRJ அப்படின்றது தான் எல்லா நம்ம போட்டாலே அதை ஞாபகம் வச்சு தான் போட்டிருப்போம். இப்போ 2018 இப்போ வரைக்குமே லீவ் அப்ளை பண்ணுறது, சாங்ஷன் அதில் அப்ரூவல் வர்றது எல்லாமே அதில் தான். ஈவன் சர்வீஸ் புக்லாம் ட்ரை பண்ணாங்க. ப்ளஸ் வேற என்ட்ரிஸ் என்னென்ன, நீங்கள் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆகட்டும், LTC அட்வான்ஸு, PA பில்லு எல்லாமே இதில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி SAPல அதை வச்சு தான் பண்ணணும் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அதோட போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா sapep.indiapost.gov.in/IRJ/portal. இது இன் ஃபியூச்சர் வந்து இந்த ESS எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் ESSனா, அது இன் ஃபியூச்சர் வந்து இந்த APT வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.0 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு டவுட் தான். ஏன்னா இப்பயே வந்து சேலரி ஸ்லிப்லாம் எல்லாத்தையும், சேலரி ஸ்லிப், லீவ் பர்டிகுலர்ஸ்லாம் அதுலேருந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. புது சாஃப்ட்வேர் வந்தால் அதெல்லாமே எடுக்க முடியாமல் இருக்கும், லாகின் பண்ண முடியாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போதைய கொஸ்டின். இப்போதைய இதுக்கு இந்த ESS போர்ட்டல் இதுதான். இன் ஃபியூச்சர் அவங்க எப்படி ஆப் கொண்டு வராங்க, அவங்கள ட்ரைனிங் போனவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 97 அப்ரிவியேஷன் ஆஃப் ECMS. இது ECMS எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம மியூட் பண்ணிக்கோங்க. ECMS எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா FSIல 2 இதுல 4 இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ல யூஸ் பண்றது ECMS. அதோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இதுல
கிறிஸ்டிஸ் ஒன்றுனா எலிவேட் பண்ணிட்டு வருவோம். இப்போ ஒன்று எலக்ட்ரானிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சில போட்டிருக்கு, அது இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று என்டர்பிரைஸ் கிறிஸ்டிஸ் மேனேஜ்மெண்ட்டா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கிறிஸ்டிஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இங்கே வேலை இல்லை. ஸோ கண்டென்ட்ன்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா பிஎல்ஏ ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ற மெத்தடுக்கு பேர் தான் இசிஎம்எஸ். அதாவது இசிஎம்எஸ் ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணும் டேட்டா, அதுதான் அந்த ப்ராசஸ், இசிஎம்எஸ் ப்ராசஸ். மெக்காமிக்ஸ்ல ஒரு பார்ட் இருக்கு. மெக்காமிக்ஸ்ல அப்ளிகேஷன்ல இருக்க எல்லாத்தையுமே நீங்க போடுறது எல்லாத்தையுமே டேட்டா என்ட்ரி பண்ணணுன்றது தான் ஒரு சிபிசியோட வேலை. சிபிசி எங்க இருக்கும்? மெக்காமிக்ஸ்னா பிஎல்ஏ ஆர்பிஎல்ஏக்கு வந்து ஹெச்ஓல இருக்கும். ஆனா சிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சர்க்கிளுக்கு ஒரு சிபிசி, ஓகேவா? அது வந்து சென்னையில இருக்கு. நமக்கு தமிழ்நாடு ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையில இருக்கு. சிபிசி சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர் இங்க கிரீன் ரோட்ல இருக்கு. அதுக்கு தான் கால் பண்ணி ஏதாவது சாஃப்ட்வேர்ல சந்தேகம்னால எல்லாம் எதாவது கேட்பாங்க. மெனூஸ்ல சந்தேகம்னா, இப்போ எவ்வளோ அக்கௌண்ட், லைவ் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஜென்ரேட் பண்றது, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. டேட்டா என்ட்ரி பண்றது, இப்போ கேஒய்சி ஃபார்ம் அனுப்புறது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ற வேலைலாம் அந்த கிரீன் ரோட்ல தான் பண்ணுவாங்க. இந்த போட்டோ ஸ்கேனிங், சிக்னேச்சர் ஸ்கேனிங் எல்லாமே அந்த சர்க்கிள் அந்த ப்ராசஸிங் சென்டர்ல தான் பண்ணுவாங்க. இப்போ இங்க இது வந்து பிஎல்ஐக்கு வந்து என்னதுன்னா ஹெச்ஓல தான் பண்ணுவாங்க. அந்த ஹெச்ஓல பண்ற வேலை தான் இந்த இசிஎம்எஸ். இசிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து போய் சேவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அப்படி இல்லைன்னா டேட்டா என்ட்ரி பண்ணணும். இப்போ பெரிய லெவல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அது அந்த இது பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது நிறைய டேட்டாஸ் வந்து போய் மெக்கானிக்ஸ்ல இது பண்றதுனால அது அதிகமா கண்டென்ட் வந்து சர்வர்ல இடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சிலது வந்து அப்புறம் 20 lakhs அந்த லிமிட் வச்சிருந்தாங்க. சிலது அது மாதிரி டேட்டா என்ட்ரி பண்ணணுன்ற மாதிரி ஸ்லோவா இருக்கும். அதுக்கு வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, அடுத்து அப்ரூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அதோட இதுதான் இந்த இசிஎம்எஸ். அதுக்கு இது வந்து என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏதான் அந்த ஃபோர்த்து கிடையாது, மெயின்டெனன்ஸ் கிடையாது, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இசிஎம்எஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 98 டிஜி டாக் மீன்ஸ். டிஜி டாக்னா இது வந்து இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து நம்மளோட இதுதான். டிஜி டாக்ன்றது நமக்கு இது மாதிரி நம்ம இது வெளியிடுறாங்கல்ல பத்திரிக்கை. மியூட் பண்ணுங்க கொஞ்சம். ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி அப்பப்போ விடுவாங்க டிஜிடாக்ன்றது. இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரிவன் ஆக்சிலரேட்டட் நாலேஜ் பேஸ். டிஜின்றது டிஐஜிஐ, அப்புறம் ட்ரிவன் ஆக்சிலரேட்டட் நாலேஜ் பேஸ். இதுதான் டிஜிடாக் எக்ஸ்பென்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கிறது தான். இது அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி இருக்கும். அதோட இதெல்லாம் கூட நம்ம போன தடவை 2.0 2022 இது ஓப்பன் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட டிஜிடாக்ல இருந்து தான் அதை நான் ஒரு கண்டென்ட் எடுத்திருந்தேன். அது வந்து டெக்னாலஜி டிவிஷன் டாக் பவன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நன்யதாஸ் 99. நன்யதா சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு ஃபார் என்னன்றது நீங்களே பாருங்க. ஏஇபிஎஸ்னா வருமா, வராது. பிலாட்டலின்றது ஸ்டாம்ப் நமக்கு இதுக்கு, அதுவும் வராது. டிபிடி பேமெண்ட்ஸ்றது இப்போ நம்ம ஐபிபியில் பார்த்தாலும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஏஇபிஎஸ் நீங்கள் பண்ணுறீங்களா ஐபிபிபியில், ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேருக்கும் நன்யத்தான்றதுக்கு கேள்விப்பட்டிருக்கோம்னா கிடையாது. ஸோ எதுக்குன்றது உங்களுக்கே தெரியும். கிளியரன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ 99 ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது 100th கொஸ்டின் வந்து லொகேஷன் ஆஃப் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் இன் ஐடி. இதில் வந்து நமக்கு மெயின் சிபிடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வர் இது வந்து எங்க இருக்குன்னு மைசூர்லன்னு சொல்லி பேசியிருந்தோம். வேற வந்து கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து பெங்களூர், அதான் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து சிபிடி பெங்களூர், பி தான் ஆன்சர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ சில இதெல்லாம் வந்து நம்ம டிஜிடாக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதை பத்தி நம்ம பெருசா அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்குமான்றது நமக்கு தெரியல. இந்த எல்எம்எஸ் வந்து நான் அப்புறமா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நம்ம இதுல என்ன எக்ஸ்பென்ஷன் வருதுன்றது, அப்புறம் ஃபினாக்லோட சாஃப்ட்வேரும் நான் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துதான் நம்ம ஒவ்வொன்றா அதோட ப்ரொவிஷனல் கீயும் இல்லை ஃபைனல் ஆன்சருக்கு திரும்ப விட்டுருப்பாங்க. அதையும் ஒவ்வொரு இயருக்கும் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுல என்னென்ன வருதோ கண்டென்ட் தேவைன்றதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐபிபிபி வந்து நம்ம ஒரு பேசிக்கானதை நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஐபிபியோட ஃபுல் இன்டெப்தா போகாம அதோட எப்போ ஆரம்பிச்சாங்க, எங்க இருந்து, அதாவது எந்தெந்த சென்டர்ஸ் ஆரம்பிச்சாங்க, இப்போ கரண்டா என்னென்ன சர்வீஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம அதில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ டார்கெட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் நிறைய, இந்த கேஆர்ஏ, இங்க கேக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட இதுதான் நிறைய இருக்கு. அந்த முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து சேவிங்ஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதோட ப்ளஸ் அவங்களுடைய என்னென்ன இப்போ கரண்டா ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த டிஎல்சி நம்ம ரெகுலரா பண்ணுவோம், டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட். அதே மாதிரி ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லிங்கேஜ் பண்றோம்ல, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்றது, லிங்க் பண்றது, இந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்கும். நானுமே ஐபிபிபியோட இதுல வந்து அடுத்த கிளாஸ்ல என்னென்ன எக்ஸ்பான்ஷன்ஸ் அதுல முக்கியமானதுன்னு வேணா நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இதுல கொஸ்டின்ஸ் எடுத்ததை வச்சும் நம்ம ஒரு வாட்டி வேணா திரும்ப பார்ப்போம். இன்னைக்கு இதோட வேணா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் வேணா நம்ம போகலாம். தேங்க்யூ சீனா, தேங்க்யூ வெரி மச் சீனா. தேங்க்யூ எவரிபடி. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் சீனா. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி வென்ச்சர் வச்சுக்கலாம் சீனா. சரிங்க சார். அப்புறம் சொல்லுங்க சார், உங்களுடைய சூட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் வச்சுக்கணும். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ வெரி மச். சரிங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.